Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 8th standard maths full book edition chapter 5ல example 5.7 பார்க்கலாம். Illustrating AA similarity. So இந்த illustrator வச்சு நாம இங்க கொடுத்திருக்கக்கூடிய questionக்கான ஆன்சரை proof பண்ண போறோம். இந்த figure angle 1 congruence to angle 3 and angle 2 congruence to angle 4. Okay, இந்த ரெண்டு ஆங்கிளுமே நமக்கு congruent. Angle 1 and angle 3 and then angle 2 and angle 4 congruent அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Prove that triangle BIG similar to triangle FAT. Big அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் ஃபேட் அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் நமக்கு சிமிலர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் FA அப்படிங்கிற இந்த சைடுடைய மெஷர்மெண்ட்டையும் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? தென் இங்கே டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன். என்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ரீசன் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 3 காங்கரண்ட். இது நமக்கு கிவன் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம், இந்த ஆங்கிள் 1 ஆங்கிள் 3 ஈக்குவல் அப்படின்னா இங்கே ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஏன்னா இன் எ ஸ்ட்ரெயிட் லைன் ஆங்கிள் வந்து 180 டிகிரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஆங்கிள் நமக்கு இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா இந்த ரெண்டு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளும் நமக்கு ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி சப்ளிமெண்ட் ஆஃப் காங்கரண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் காங்கரண்ட். ஒரு காங்கரண்ட்டோடைய சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளும் நமக்கு காங்கரண்ட்டாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் 1 and 3 ஈக்குவல் அப்படின்னா அதனுடைய சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். தென் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் 2 காங்கரண்ட் டு ஆங்கிள் 4. இது வந்து நமக்கு கிவன் ஸ்டேட்மெண்ட். இதே தான் ஃபஸ்ட்டு ஒன் மாதிரியே தான் இதையும் நம்ம சொல்ல போகிறோம். ஆங்கிள் 2 அண்ட் ஆங்கிள் 4 காங்கரண்ட் அப்படின்னா இங்கே ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆங்கிளுமே நமக்கு காங்கரண்ட். ஏன்னா இது ரெண்டுமே சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இல்லையா? ஸோ இது ரெண்டுமே நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஆங்கிள் G அண்ட் ஆங்கிள் T இது ரெண்டுமே நமக்கு காங்கரண்ட் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியுமா? ஸோ இங்கே நமக்கு ட்ரையாங்கிளுக்கு 1 2 இந்த 1 2 இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுடைய ஆங்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ஆங்கிள்ஸ் நமக்கு ஈக்குவல். ஒரு ட்ரையாங்கிளுடைய டோட்டல் ஆங்கிளுடைய அடிஷன் சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் இன் எ ட்ரையாங்கிள் 180 டிகிரி. அதில் கம்பேரிசனில் ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவல் அப்படின்னா தேர்ட் ஆங்கிள் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த BIG அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் FAT அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் சிமிலர். எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்? பை AA ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 4 பேஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஏன்னா இங்கே ஒரு ஆங்கிள் ஈக்குவல், தென் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அப்போ AA ப்ராப்பர்ட்டினா ஆங்கிள் சிமிலாரிட்டி அப்படின்னு அர்த்தம். சிமிலாரிட்டினா ஒரே மாதிரி இருக்கிற அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ ஆக்சுவலாக சிமிலாரிட்டியில் ஏஏஏ ப்ராப்பர்ட்டி சிமிலாரிட்டின்னு நமக்கு வரணும். பட் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் தேர்ட் ஆங்கிள் கம்பல்சரி ஈக்குவல். ஸோ அதனால் நம்ம ஏஏ சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த FA இந்த சைடோடைய மெஷர்மெண்ட் நம்மளை கேட்குறாங்க இல்லையா? ஸோ சைடோடைய மெஷர்மெண்ட் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே சிமிலாரிட்டியில் ஆங்கிள்ஸ் ஈக்குவல், கம்பேர் பண்ணக்கூடிய ரெண்டு ட்ரையாங்கிளுடைய ஆங்கிள்ஸ் ஈக்குவல், பட் சைட்ஸ் எப்படி இருக்கும்? ப்ரப்போர்ஷ்னலாக இருக்கும். ஓகேவா? ரேஷியோவில் நம்ம எழுதுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது சைட்ஸை ரெண்டையும் நம்ம ப்ரப்போர்ஷ்னலாக எழுதணும் அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு எழுதும்போது இந்த BI ப்ரப்போர்ஷ்னல் டு FA. ஓகேவா? BI ப்ரப்போர்ஷ்னல் டு FA அப்படின்னு எழுதலாம். தென் BG ப்ரப்போர்ஷ்னல் டு FT அப்படின்னு எழுதலாமா? ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து பாருங்கள், கரெக்டாக மேலே மட்டும் கொஞ்சம் மறைச்சிருச்சு. BI proportional to F இங்கே A இல்லையா?
that is equal to BG proportional to FT அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்கே BI உடைய மெஷர்மெண்ட் என்ன 10 இங்கே நம்மளுக்கு எழுதியிருக்கோமா. தென் FA உடைய வேல்யூ நாம் தான் ஃபைண்ட் பண்ணணும் இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்ட்டு. ஓகே, தென் BG உடைய வேல்யூ என்னது 5. ஓகேவா, தென் FT உடைய வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க 8. ஸோ அதுதான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே FA உடைய வேல்யூ வேணும் அப்படின்னா இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வரும் இந்த இடத்துல எழுதுகிறேன். ஆக்சுவலாக ஒரு ஸ்டெப் மிஸ் ஆகி அப்படியே ஜம்ப் பண்ணிட்டாங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 10 into 8 that is equal to 5 into FA அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா F உடைய வேல்யூ தானே நமக்கு வேணும். ஸோ மல்டிப்ளையில் இருக்கக்கூடிய இந்த 5 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆச்சு அப்படின்னா டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கு FA is equal to 10 into 8 divided by 5. இங்கே 5th டேபிளில் க்ராஸ் பண்ணும்போது இங்கே 1 டைம், இங்கே 10 வந்து 2 டைம் அப்படின்னு வருமா. ஸோ நமக்கு இந்த ஸ்டெப்பே வேண்டாம். 8 2s are 16 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எல்லா மெஷர்மெண்ட்டுமே நமக்கு சென்டிமீட்டரில் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ FA உடைய வேல்யூ நமக்கு என்னது 16 சென்டிமீட்டர். ஸோ இங்கே மெஷர்மெண்ட் 16 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, எக்ஸாம்பிள் 5.7க்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.